எம்ஜிஆர் வழியில வந்து நடிகர் விஜய் தாவேகா தலைவர் விஜய் அப்படின்ற இதை விட வேடிக்கையான விஷயம் ஒண்ணுமே இருக்க முடியாது. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கலைத்து உள்ளார். ஆளுநர் மாளிகைக்கு பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்கல்ல, அது வந்து பெயர் மாற்றுறது வந்து தேவையில்லாது, சிந்தனையும் செயலும் தான் தேவைன்னு சொல்லி முதலமைச்சர் விமர்சனம் பண்ணிருக்காரு. அதாவது 4.25 வருஷம் ஆச்சு. மத்திய அரசு எந்த திட்டம் சொன்னாலும் சரி, எந்த திட்டம் அறிவிச்சாலும் சரி, உடனடியாக எதிர்த்து பேச வேண்டியதுதான் நம்மளுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய வேலையை தவிர இன்னும் ஒரு வேலை அவருடைய மகன் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும். இதை தவிர தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் ஏதாவது செய்தாரா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்த்தே பேச, இவங்க மட்டும் பேர்களை மாத்தி மாத்தி வைப்பாங்க. இப்ப என்ன பேர், மக்கள் தானே வச்சிருக்கிறாங்க. லோக்னா என்ன, மக்கள். இதுல என்ன குறைபாடு கண்டுபிடிக்க முடியும்? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட அறிவுறுத்தின் பேர்ல தான் வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்காக்கு போனதாக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து குற்றச்சாட்டு. அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, சேகர்பாபு அவர்களை பார்த்து விட்டு பேசிவிட்டு தான் போயிருக்கிறாங்க. இது கூட நம்ம துணை முதலமைச்சருக்கு தெரியல அப்படின்னா அப்ப யார் சொல்லி போயிருக்காங்க? அவர் சொன்ன மாதிரி சொல்லி போயிருக்காரா, இல்ல சேகர்பாபு நம்முடைய முதலமைச்சர் சொல்லி சேகர்பாபுட பேசிவிட்டு போயிருக்காங்களா? மக்களை குழப்புகிற வேலையில தான் இன்னைக்கு துணை முதலமைச்சருடைய வேலையாக இருக்கிறது. சார், செங்கோட்டையன் ஒண்ணு சொல்லிட்டே இருக்காரு, எம்ஜிஆர் வழியில வந்து நடிகர் விஜய் தாவேகா தலைவர் விஜய் அப்படின்ற. இதை விட வேடிக்கையான விஷயம் ஒண்ணுமே இருக்க முடியாது. நாங்கெல்லாம் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தோம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை 50 ஆண்டு கால அரசியல் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழி என்ன, இவருடைய வழி என்ன, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை என்ன, இவர்களுக்கு என்ன கொள்கை? ஆக நான் யாரையும் குறை சொல்லல. அவருடைய கொள்கை என்ன, இவருடைய கொள்கை என்ன, என்னுடைய கேள்வி அதுதான். இது கூட அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியவில்லையா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.